என்னப்படுத்தக்கூடாது, கோவப்படுத்தக்கூடாது. எது ஆண்டவரை ரொம்ப கோவப்படுத்தும், எந்த வார்த்தை ரொம்ப கோவப்படுத்தும்? ஃபர்ஸ்ட் நான் சும்மா என்னுடைய இல்லாததையே சொன்னா அவருக்கு என்ன வரும் சொல்லுங்களேன். இப்போ வீட்டிலே உங்க வீட்டிலேயே பாருங்களேன், வீட்டில் கணவனாருக்கு எப்போ கோவம் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு மனைவி இடத்துல கணவனாருக்கு எப்போ கோவம் வரும்? எப்போ வீட்டுக்குள்ள வந்தாலும் அந்த பாத்ரூம்ல அந்த தண்ணி ஒளியிட்டே இருக்குங்க. இங்கே வந்தால் இந்த தோசைக்கல் செயல்படவே மாட்டேங்குது, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகுது. இங்கே பாருங்க, இந்த இடத்துல குப்பையாக கிடக்குது, இந்த லைட்டு எரியவே மாட்டேங்குது, இந்த வாஷிங் மிஷினில் சரியாக அதை துவைக்க மாட்டேங்குதுங்க, என்ன பண்ணுறதுனே தெரிலங்க, இது கடுகடப்பாக பாருங்க, கடுகே இல்லைங்க அப்படின்னு எப்போ பார்த்தாலும் வந்த உடனே ஒரே கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டு இருந்தா, அப்போ என்னைக்கு சிஸ்டர்ஸ் நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் வந்த உடனே ரொம்ப அழகாக ஒர்க் ஆகுதுங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு உங்கள் வாயிலேருந்து வந்திருக்குதா? வாயிலேருந்து வந்திருக்குதா? ரொம்ப ரேராக வரும். குக்கர் வாங்கின உடனே வாங்கி அது நல்லா ஓடுனா கூட நல்லா இருக்கிறத நம்ம பேசவே மாட்டோம், கெட்டதுன்னா உடனே சொல்லுவோம். அது நான் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம பேசும்போது அது ஒரு விதமான உற்சாகம், அது நிறைய பேரை உற்சாகப்படுத்தும். இன்னையிலிருந்து வீட்டில் சமைக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் இதை பேசி பாருங்க. உங்களுக்கு வீட்டில் இல்லாமே அதிகமாக பேசுறதை விட எதை அதிகமாக பேசுங்க? இருக்கிறத, நல்லா இல்லாததை அதிகமாக பேசுறதை விட எதை அதிகமாக பேசுவோம்? நல்லா இருக்கிறத. ஒரு 10 டைம் நீங்கள் அப்படி நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்களேன், எவ்வளோ நம்முடைய வீட்டில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்களேன், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்களேன். ஸோ இப்போ அப்போ நம்பர் 3 மூன்றாவதாக ஒரு